தன் தோல்விகளையும் வெற்றிகளையும் பிரம்மாண்டமாக்கி நம்மை மிரட்டுகின்ற ஒரு வஞ்சக உலகம் இது குழந்தைகள். கவனம். ஜெயிக்கிறவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எப்படி இவ்வளோ அழகா இருக்கிறீங்க, கம்ப்ளெக்ஷன், நான் ஒன்றுமே செய்யாம எப்படி இருக்குமா? எப்படி நீங்க இவ்வளோ அழகா மெயின்டைன் ஆறீங்க? நான் இவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவேன், இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஏன் நீ டிஸ்ட்ராக்ட் பண்ண? ஏன் நீ வந்து தப்பா வழி காட்டுற? நீ சொல்ல, உன்னுடைய வெல்பீங்க சொல்லி கூட. அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, அவ என்ன அம்மாவா இல்ல டீச்சரா எல்லா ரகசியங்களையும் சொல்லி கொடுக்கறதுக்கு? இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காது குழந்தைகள். இந்த மாதிரியான விஷயங்களை யாராவது இப்படிலாம் வந்தாங்கன்னா, ஏதாவது சொன்னாங்கன்னா கத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தான், ஜஸ்ட் லேர்ன். அது அப்புறமா நீ என்ன கலாட்டா பண்றியோ படிக்கும். ஒன்னும் இல்லை. இப்ப 4 பேர் தசரதனுக்கு பிறந்தாங்க, அப்படித்தானே? அந்த தசரதன் யாரு? ராமனுடைய அப்பா. நான் சொல்றது ராமாயணம். ராமனுடைய அப்பாவுக்கு 4 பேர் பிறந்தாங்க. 4 பேரும் 2 பேரா பிரிஞ்சு இருந்தாங்க, தெரியும் தானே? பாரு, சத்ரு அப்படின்னா பகை, க்னன் அப்படின்னா அழிச்சவன். சத்ருவை அழித்தவன் சத்ருக்னன். ராமன்னா லக்ஷ்மணன், 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. பரதன்னா சத்ருக்னன், சேர்ந்தே இருப்பாங்க. எனக்கு என்ன டவுட்னா, பரதன் ஓகே, அவன் வந்து எல்லா விதமான விஷயங்கள்லையும் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவன் இந்த லக்ஷ்மணன் கூட கூடவே இருக்கிறான், அவனும் ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த 4 பேர்ல சைலண்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டர் சத்ருக்னன். எனக்கு அவன் மேல கொஞ்சம் கவனம் போச்சு. நான் கம்பராமாயணம் முழுக்க படிச்சு பார்க்கிறேன், வால்மீகி முழுக்க படிச்சு பார்க்கிறேன். சத்ருக்னன் எந்த போரிலும் ஈடுபட்டு எந்த பகையையும் அழித்ததாக எந்த குறிப்பும் இல்லை. அப்ப எதுக்கு அவனுக்கு அந்த பேர்? பிறந்த உடனே வசிட்டன் பேர் வச்சான், சத்ருக்னன். சரி, இப்ப சத்ரு பகைனா என்ன? எனக்கு போகுது, உள்ள போகுது, நான் டிராவல் பண்றேன், உள்ள போறேன். பகை எது? சரி, நான் ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறேன் என்றால் அந்த காரியத்தை நான் முழுமையாக செய்துவிட முடியாதபடிக்கு எது என்னை கவனத்தை திருப்பினாலும் அது என் பகை. இப்ப 2 பொம்பளை பிள்ளைங்க வந்தாங்க, ஒரு பையன் ஃபுல் அதுங்க எதுங்க வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்குதுங்க. வந்து நீங்களும் தான் உங்க சுய சேவை செய்கிறீர்கள், அவர்கள் பொது சேவை செய்கிறார்கள். 2த்துக்கும் தான் வித்தியாசம். என்ன? கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் என் குழந்தைகளை, எதுவாக இருந்தாலும், நான் அதை அடிக்கோடு போடுறேன், ரெட் லைன்ல அடிக்கோடு போடுறேன், எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நோக்கத்தை குலைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும், அந்த எதுவாக இருந்தாலும்ன்றது என்ன தெரியுமா? சத்ருக்னனுக்கு சத்ருக்னனுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னா, அவன் பரதன் கூட நிக்கிறது தான் அவன் நோக்கம். அவன் இலக்கு அவ்வளவுதான், பரதனோட நிற்கணும். அவன் பிறந்ததே அதுக்கு தான். சரி, அந்த வேலையை செய்ய முடியாதபடிக்கு அவனை எது தடுக்கும்? எது தடுக்கும்னா, பெரிய விஷயம் அவனை தடுக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் வரம், அவனுக்கு அது பகை. மற்றவர்களுக்கான வரம் என்ன தெரியுமா? ராம சௌந்தர்யம். ராமன் அப்படி ஒரு சரிஸ்மேட்டிக் மேன், அப்படி இருக்கும் அவனுடைய முகம். அவனை பார்த்தோம்னா, அவன் கூட நின்னோம்னா, அவனை தவிர்த்து, அவன் கூட தவிர்த்து வேற எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு அவன் அப்படி வசீகரமா நிற்பானா. ஆனால் சத்ருகனுடைய நோக்கம் பரதனோடு நிற்பது என்றால், ராம சௌந்தர்யம் என்பது அவன் நோக்கத்திற்கு பகை. ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை அவன் வென்றவன். அதனால் அவனுக்கு சத்ருக்னன் என்று பெயர். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் என் இலக்கிற்கு அது தடையாக வரும் என்றால் அது எனக்கு பகை என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? இதை விட அது பெஸ்டா இருக்குல்ல? இதை விட அதை விட்டுட்டு போறவங்க எத்தனை பேர்? எதை நீ எடுக்கிறாயோ, எந்த காரியத்தை நீ செய்வதற்காக வந்திருக்கிறாயோ, அந்த காரியத்தை செய்ய ஒட்டாதபடிக்கு எது உனக்கு தடையாக வந்தாலும் அது உனக்கு பகை. ஆனா நான் சொல்றது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனா புரிஞ்சுக்கோ. அதான் ஒருத்தனுக்கு புரிஞ்சாலும் போதும். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல். புரிஞ்சுக்கிட்டனா நீ தான் புல்லாங்குழல். ஏன்னா மூங்கில் வந்து பாடைக்கும் பயன்படும், கிருஷ்ணன் கையில் புல்லாங்குழலாகவும் இருக்கும். நீ எந்த மூங்கில்? அவ்வளோதான். நான் நல்லா தெரிஞ்சுக்கோ. பல இடங்களில் நான் இந்த இளமையான இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன். குழந்தைகளே, எனக்கு என்னன்னு தெரியல, என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு விஷயம் இதோ வருகிறது. இதை முதல்லயே நான் டிவியில் நான் பேசினதை கேட்டிருந்தா நினைவுபடுத்திக்கொள். பேசுவதை கேட்கவில்லை என்றால் தெரிந்து கொள். என்னுடைய பாட்டி என்கிட்ட வந்து கதை சொல்லுவாங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. இனி கதை சொல்றது இல்லைங்க, இப்போ பாட்டிஸே இல்லை, ஒன்லி ஆண்டிஸ். பாட்டி இருக்கவங்க முதல்ல கிரேஸ்ஃபுல்லுங்க. அவ என் அம்மாலாம் அப்படி இருப்பாங்க. அவ 32 வயதுல எங்க அம்மாப்பா இறந்து போன போது 4 குழந்தைகளை வைத்துக்கொண்டு பேரழகியாக இருந்த அவள் தன் முடியெல்லாம் வெள்ளையாக்கிக்கிட்டு
உடல் உழைப்பினால் போய் பின்னி மில்ல வேலை செஞ்சு அந்த என்னுடைய அம்மாவையும் என் அக்காவையும் அவங்க அக்காவையும் அவங்களுடைய தம்பி தங்கைகளையும் காப்பாற்றியாலும் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பார்த்தால் வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய சவாலாக இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எனக்கு கதை சொல்லுவாங்க. பவா செல்லதுரை அன்னைக்கு சொன்னார், கிழிந்த பாயில் உட்கார்ந்து கொண்டு என்னை மடியில் போட்டு என் தாய் பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. கிழிந்த பாய்களை பற்றி சொல்லாத தாய்மார்கள் தான் பறக்கும் கம்பளங்களில் பறக்கக்கூடிய வாய்ப்பை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறார்கள். அத்தகைய ஒரு பாரம்பரியம் மிக்கவர்கள் நாம் என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமாக சில வார்த்தைகள் நமக்கு முன்னால் வந்து சேர்கின்ற பொழுது மிக கவனமாக அதன் மீது ஒரு சின்ன ஒரு மைக்ரோ லெவல்ல உங்களுடைய கவனத்தை அதை செலுத்தி உங்களுடைய பகையில் இருந்து நீங்கள் உங்களை வென்று கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாட் ஃபார் ராமாயணா, நாட் ஃபார் புராணா, நாட் ஃபார் வேல்யூஸ் ஆஃப் திஸ் நேஷன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு லைஃப்க்கு ஏதாவது விஷயம் கிடைக்குதா? லைஃப் இஸ் so simple, so beautiful. But to understand this beautiful, understand this simplicity, it's very, very tough. It is not easy. Just do understand the simplicity. உங்க கான்சென்ட்ரேஷன் அழிக்கிற எதன் பக்கத்திலும் இங்க வாயேனா என்ன போனா போயிடுச்சு. என்ன எது கூப்பிட்ட? விக்ரம் படம் போகலாம், டிக்கெட் போய் வாங்கிக்கலாம், புக் பண்ணலாம், ப்ரோஆக்டிவ். போகலாமா 5 மணிக்கா? காசு இருக்கா இல்லையா? அவன் கூப்பிடுறானே, முதல்ல அவன் கூட்டிகிட்டு போவானா? அவன் நமக்கு டிக்கெட் வாங்கினா இல்லை அவன் டிக்கெட்டை நம்ம தலையில் கட்ட பார்க்குறானா? நம்ம ஆசையை பயன்படுத்த பார்க்குறானா? எதுவுமே யோசிக்கிறது இல்லை, ரியாக்ட் பண்ணுறது, உடனே ரியாக்ட் பண்ணுறது. அதுதான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வெல்லுகின்ற பகை உங்ககிட்ட இல்லை. உங்ககிட்ட இருக்கணும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை எந்த ஒரு பகை அழிக்கிறதோ அந்த பகையை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் கொஞ்சம் கவனம். ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு ப்ராக்டிஸ் தான். நின்ன ஒரு வினாடியில் நீ ஒரு விஷயத்தை கேட்குற ப்ராக்டிஸ் வந்துட்டாலே உனக்கு ரெஸ்பாண்டிங் வந்துடும். எங்கே கேட்குற, எங்கே கேட்க வைக்க முடியுது? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதை பார்க்க. எத்தனை பேருக்கு இங்கே பாட்டு பிடிக்கும்? இசை எல்லாருக்கும் பிடிக்கும், சூப்பர். கவிதை பிடிக்குமா? சூப்பர். லாஸ்டா கேட்ட கவிதை என்னப்பா? தெரியாது. ஏதோ பாடல் வரிகளை சொல்வீர்கள், அப்படிதானே? பாடல் வரிகளை சொல்வீர்கள். பாடல் வரிகளை கடந்து இப்போல்லாம் வந்து பாடல் வரிகள் கூட கவிதைகளா இல்லை. ஏன் என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆறதில்லைன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க மேல எனக்கு எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது மேடம். எனக்கு உண்மையை பார்த்தா அவங்கள ரொம்ப பிடிக்காது. எனக்கு இரு, கைத்தட்டி காட்டி கொடுக்காத, அமைதியா இரு, அமைதியா இரு. நான் உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன், அமைதியா இரு. அது ஏன் பிடிக்காதுன்னா அதுங்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து சொல்லுவாங்க, ஒண்ணுமே படிக்கலப்பா. எவ்வளவு எரிச்சலா இருக்கும் தெரியுமா? நான் நம்பி இருக்கிறேங்க. நான் ஒண்ணுமே படிக்காததான் இது வந்து பிரைஸ் வாங்குது, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குது, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதுன்னு நான் ஒண்ணுமே படிக்காம இருக்கிறேன், நானும் உருப்பட்டுருவேன்னு நான் நம்பி இருக்கிறேங்க. நான் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். வந்து ஒரு தண்ணி பாட்டில் வச்சுட்டு போனா போதும். யாராவது இங்க நைட்டெல்லாம் பயணம் பண்ணி நான் வைத்தால இங்க கத்திட்டு இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்க தண்ணி வச்சுட்டு போறதையே பார்த்துட்டு என்ன பட்டொலி வீசி பறக்க போற அதை வேடிக்கை பார்த்து பல நேரங்களில் நாம் நம்முடைய கவனத்தை சிதறடிக்க. நான் ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் பாரு. என்னுடைய பேச்சை நீ கவனமா கேள். கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார் முதல்ல. ரொம்ப நன்றி. சொன்ன பேச்சு கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தது 60% சார். 100க்கு 100 உட்காரல, அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. 60% உட்கார்ந்தீங்கல்ல குழந்தைகளே, உங்க வாழ்க்கையில இப்போ இந்த வினாடி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துலயே சொல்ற பேச்சு கேட்டதுனால 2 இன்ச் உயர்ந்திருக்கிறீங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. Don't make it complicated. It's so simple. But to understand this simplicity is not easy. Life is so simple, so beautiful. But to understand this beautiful, understand this simplicity, it's very, very tough. It is not easy. Just do understand the simplicity. மனதை ஒரு சும்மா ஒரு சின்ன அசைவு கவிதைகள் தரும். அதனால் தான் நாங்கள் வந்து கவிதைகளை, தமிழ் மன்றங்களை கொண்டாடுவதற்கு காரணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கோபங்களும் விகல்பங்களும் விகாரங்களும் அவசர தன்மைகளும் ஒழுங்கமைவு இல்லாத அந்த மனநிலையும் ஒரு கட்டுப்பாட்டிற்கு ஒரு ஒழுங்கமைப்பிற்குள் வர வேண்டும் என்பது. தூய்மையான இதயம் என்பது, தூய்மையான மனம் என்பது ஒன்றும் இல்லை குழந்தைகளே. எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது.
உங்கள் மனதை இலக்கியம் அமைதிப்படுத்தும். பல நேரங்களில் சீக்கிரமா கான்சென்ட்ரேஷன் இப்படி போறதுக்கு என்ன காரணம்? கவனம் சிதறுவதற்கு என்ன காரணம்? உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து சேர்கின்ற பொழுது அதற்கான முழுமையான தெளிவு இல்லாத பொழுது அது உங்களை முகத்திலே அரைந்து விட்டு போகிறது. அப்படி போகாமல் இருப்பதற்கு என்ன எல்லாம் செய்து கொள்ளலாம்? நான் இப்படி யோசிக்கிறேன். ஒரு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி விட்டாங்க. மெழுகுவர்த்தி எரிகிறது. தீபம்னு வச்சுக்கோ. தீபம் எரிகிறது. எல்லாரும் வந்து அதை கும்பிட்டோம் இல்லையா? எரிந்த தீபத்தை தான் எல்லோரும். ஒரு ஞானி எரிந்து கீழே விழுந்த தீக்குச்சியை கும்பிட்டான். இவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது நின்று எரிகிறது, இது அதை ஏற்றி தன் உயிரை விட்டது. அதனால் நின்று எரிகின்ற தீபத்தை விட குறைந்தது இல்லை ஒரு தீக்குச்சியின் மரணம். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். சில விஷயங்களை வந்து சேர்கின்ற பொழுதுதான் அதற்கான தீவிரம் நமக்கு புரிந்து போகிறது. கொஞ்சம் நாம சென்சிட்டிவ் ஆகிறோம். சென்சிட்டிவ் ஆகும் பொழுது முன்னால நடக்கிறது என்னன்னு தெரியுது. பல நேரங்கள்ல படிக்கட்டுல ஏன் கீழே விழுந்துறாங்க, பைக்ல ஏன் சரிஞ்சு விழுந்துறாங்க, எதுக்காக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கான்சென்ட்ரேஷன் இல்லை, அவ்வளவுதான். நிதானம் இல்லை, அவ்வளவுதான். யூ cannot say பார்க்கல மேடம், போயிடுச்சே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? நீங்க சொன்னீங்க 40 வருஷம் கஷ்டப்படுங்க 3 வருஷம் நல்லா இருக்கிறதுக்காக. நான் சொல்றேன் 40 வருஷம் சந்தோஷமா இருக்க போறீங்கல்ல, அதுக்கே 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கணும்? இஷ்டப்பட்டு படி, சந்தோஷமா படி. சந்தோஷமா படிச்சாதானே அடுத்த 40 வருஷத்திற்கு நீ நன்றாக வாழ்வதற்கான அந்த விதை உனக்கு கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் நீ கஷ்டப்படணும், நீ சரியா இல்லை, நீ ஒழுக்கமா இல்லை என்று சொல்லுவதன் மூலமாக இந்த Z ஜெனரேஷனை நீங்க நல்வழிப்படுத்தி விட முடியாது என்பதிலே நான் மிக தெளிவாக இருக்கிறேன். அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிக்க முடியாது. பெரியவங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரின்னு சொல்லி போக முடியாது. சில பேர் சொல்லுவதைத்தான் கேட்க முடியும் தவிர பெரியவர்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரை எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்றைய வாழ்க்கை சூழல் வேறு. இப்ப நான் என்ன பேச போகிறேன், நான் எப்படி பயணம் செய்கிறேன், என்னுடைய தீசிஸ் என்ன, என்னுடைய ஆய்வு களம் என்ன என்றது என் தாய்க்கு தெரியாது, என் தகப்பனுக்கு தெரியாது, என் ஃபீல்டு உங்களுக்கு தெரியாது. அதனால் அதில் அவர்கள் கருத்து சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமானாலும் அவர்கள் கருத்து சொல்லலாமே தவிர என்னுடைய ப்ரொஃபஷன்ல அவங்க கருத்து சொல்ல முடியாது. விருப்பப்படலாம், அவ்வளவுதான். ஆசீர்வதிக்கலாம், அவ்வளவுதான். என்னை விட நீ வேறு வேறு நிலைகளில், உயர்ந்த நிலைகளில் இருக்கிறாய். எனக்கு நான் படிக்கின்ற பொழுது இருந்த டிஸ்ட்ராக்ஷன் நீ படிக்கின்ற பொழுது இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனை விட ரொம்ப வேல்யூம்ல குறைவுங்க. எங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஒன்றும் டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. எங்களுக்கெல்லாம் மேக்சிமம் டிஸ்ட்ராக்ஷன் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒளியும் வரும், சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பாடாவதியான ஒரு வேற்றுமொழி படம் வரும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு தமிழ் படம் போடுவாங்க, புதன்கிழமை அன்னைக்கு சித்திரஹார். சரியா சொல்றேனா மேடம்? என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு? நாம வந்து PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் படிச்சுட்டு பெரிய ஆளா இருக்கிறதுல அது ஒன்றும் பெருமை கிடையாது மேடம். ஏன்னா எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. நமக்கு படிக்கணும், பயம், படிக்கணும், இல்லைன்னா சாப்பாடு கிடையாது, இல்லைன்னா மரியாதை கிடையாது. இந்த மாதிரியான பயத்தில் படித்தவர்கள் தான். ரொம்ப இன்னும் போனா வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. எனக்கு வியாழக்கிழமையே ஏன் வருதுன்னு தோணும் எனக்கு அப்பெல்லாம். தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமா எங்க வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க. அதை 2வது மாடியில் ஒரு செடி வச்சா கூட அது காஞ்சி போயிடும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வயலும் வாழும் பார்க்கறதுல அவ்வளோ விருப்பம். அப்படி பார்ப்பார். நான் சொல்கிறேன், இவ்வளவு விஷயங்களில் வந்து எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது, பயம் தான். ஆனால் இந்த குழந்தைகள் இதோ இந்த ஒரு கேட்ஜெட்டை கையில் வச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று போட்டால் ஏதோ ஒன்று வருகிறது. அதில் உங்களை எப்படியோ அழைத்து செல்லக்கூடிய நிலையில் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் பொழுது, அதற்கான சூழல் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற பொழுது, அதையும் கடந்து நின்று ஜெயிப்பதற்காக களம் இறக்கி இருக்கக்கூடிய நீங்கள் எங்கள் தலைமுறையை விட கொண்டாடுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் உறுதியாக நம்புங்கள். அந்த மரியாதை எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த மரியாதையோடு, அந்த பொறுப்பான சிந்தனையோடு உங்களிடத்தில் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். வாழ்க்கை இன்றைக்கு உன் வீட்டிலே போய் உன் டைரியிலே எழுதி வைத்துக்கொள். வாழ்க்கை எப்பொழுதும் வாய்ப்புகளைத்தான் தரும், உத்தரவாதத்தை அல்ல. கேரண்டி கொடுக்காது குழந்தைகளை, ஆனா வாய்ப்புகளை தரும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ உத்தரவாதமாக மாற்றிக்கொள்கிறாயா? நான் வந்து சாரை வந்து பார்த்தது 6 வருஷத்துக்கு முன்னால சென்னையில் ஒரு காலேஜில் பார்க்கிறேன். அந்த சார் வந்து 6 வருஷத்துக்கு பிறகு நான் இங்க பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ப்ரொஃபைல் என்ன? சில விஷயங்களை அவர் சாதித்திருக்கிறார். எங்கிருந்து எங்க அவர் தொடங்கி இருக்கிறார்? நான் பார்த்து வியந்து போனேன்.
அந்த ஒரு கல்லூரியில பணியாற்றிவிட்டு அந்த கல்லூரிக்கு எல்லா விதமான உயர்வுகளையும் செய்துவிட்டு வேறு ஒரு கல்லூரிக்கு வந்து அங்கே உயர்வுகளை செலுத்துவதற்காக தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கிறதுக்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்றால், வாழ்க்கையில் மனிதர்கள் நமக்கு முன்னால் நடந்தபடி இருக்கிறார்கள், கடந்தபடி இருக்கிறார்கள், நாம் தான் கற்றுக்கொள்வதில்லை. 31 நாடுகளுக்கு மேலாக பயணம் செய்தபடி இருக்கிறேன். பேசுவதற்காக அழைக்கிறார்கள். ஒரு டிக்கெட் கூட என் சொந்த காசுல வாங்கினது கிடையாது. பேசுவதற்காக அவர்கள் அழைக்கிறார்கள். போய் பேசி கொண்டு இருக்கிறேன். அந்த ரகசியத்தை, வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரகசியத்தை இந்த தாய் பேசுகின்ற பொழுது ஒரு 30 நிமிடம் 25 நிமிடம் எத்தனை நிமிடங்களோ அதிலே ஏதேனும் ஒரு சொல் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக கையில் வரலாம். அதனால் ஒரு 2 பேரோட மட்டும் இந்த ஒரு 30 நிமிஷம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். 2 பேர் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நெருப்பு வைக்க போறவங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நாசமாக்க போறவங்க அந்த 2 பேர் தான். இந்த வினாடிகளில் மட்டும் அந்த 2 பேர்கிட்ட ஜாகிரதையா இருந்துட்டேன்னா நீ ஜெயிச்சிருவ. ஒருத்தங்க உன் வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க, ஒருத்தங்க உன் இடதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் இப்போ நம்மளோட வாழ்க்கையை விளையாட போறது. அதனால் அவர்கள் ஜெயிக்காமல் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய கவனத்தை இதோ இந்த பேராசிரியர், இந்த பேச்சாளர், இந்த தாய் உனக்கு முன்னால் பேசுவதை நீ கேட்டுக்கொள். அவ்வளவுதான். போன வாரம் 10 நாளைக்கு முன்னால ஒரு காலேஜ்க்கு நான் போயிருந்தேன். இந்த மாதிரி பிள்ளைகள் தான் கொடுக்கப்பட்டது. நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அது பேசுறதுக்கு முன்னால் அந்த செக்ரட்டரி பேசுறார். அப்படி பேசும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். பிள்ளைகளா, 40 ஆண்டுகள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 ஆண்டுகள் கஷ்டப்படுங்கள். இந்த ஒரு பையன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். கொஞ்சம் ஜாகிரதை தம்பி. ஏன்னா நீ உன்னுடைய கமெண்ட்ஸ் நீ கொடுத்துட்டு போகலாம், கொஞ்சம் அதுக்கான கலகலப்பை நீ ஏற்படுத்தலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரலாம். அதை நீ தடுத்து விடக்கூடாது என்று ஒன்றை நான் கேட்டுக்கொள்கிறேன். எதையேனும் ஒன்றை பார்த்தால் நமக்கு என்கின்ற ஒரு விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவதே இல்லை. நான் இப்படி சொல்றேன், நான் நல்லா பேசுறேன், யூடியூப்ல பேசுறதை கேட்கறாங்க, என்னுடைய மீட்டிங்கை கேட்கறாங்க, நான் நல்லா பேசுவேங்கிற நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு இங்க பேச வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை மட்டும் போதாது, அந்த நம்பிக்கையில் மட்டும் நான் இங்க ஜெயிக்க முடியாது. இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு. இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டேங்க. எங்க காலேஜ்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு லீவ் அதுதான். அந்த லீவை நான் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு என் ப்ரொஃபஷனல் எபிலிட்டிக்காக, வெல்பீயிங்காக நான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் அல்ல, அது 49 விழுக்காடு தான். 51 விழுக்காடு என் உள்நோக்கம் வேறு. அந்த உள்நோக்கத்திற்கான ஒரு அரசியலை, அந்த உள்நோக்கத்திற்கான அந்த வெளிச்சத்தை, ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிட்டு தான் போவேன். நான் ஏன் இங்க வந்திருக்கேங்கிறத சொல்லிட்டு போவேன். நல்ல கவனம் வச்சுக்கோ. நான் இதை ஒரு 3 மாத காலமாக என் மனதிலே வெளிச்சம் வந்த அந்த வினாடியிலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். குழந்தைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய கவனம் எங்கே சிதறி போகுமோ அங்கே நமக்கான முன்னேற்றம் தடைப்பட்டு போகும். எல்லா எபிலிட்டியும் உங்ககிட்ட இருக்கும், எல்லா எபிலிட்டியும் இருக்கும். You cannot afford any defeat. கொஞ்சம் தான் வாழ்க்கை. 17 வயசு நல்லா தெரிஞ்சுக்கோ. எனக்கு 48 வயதிலே நான் நிற்கிறேன். ஆனால் நான் என் வாழ்க்கையை தொடங்கியது 14 வயதில். 14 வயதிலிருந்து தொடங்கிய 34 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் தான் இன்றைக்கு இந்த மேடையில் நான் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு. சாதாரணமாக கிடைச்சிராது. நீ அங்க சீட்ல உட்கார்ந்திருக்க, இந்த சீட்டுக்கும் அந்த சீட்டுக்கும் நடுவுல ஒரு 25-30 அடி தான் இருக்கு. ஆனால் அந்த 30 அடியை கடந்து இங்க நீ நிற்கணும். நான் 34 வருஷம் நீ செலவு பண்ணணும். ஜஸ்ட் அப்படியே நின்னுட முடியாது. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எதுக்கு நான் இங்க நிக்க போறேன்? நீ பேச்சாளரா நிக்க வேண்டாம். நான் இந்த சீட்டுன்றது இந்த சீட்டை மட்டும் சொல்லல. நீ உன்னுடைய ஓன் காலேஜ்ல நில்லு, பட் அங்கிருந்து இங்க நிக்கணும்ல. நீ உன்னுடைய ஓன் ஃபீல்டில் நில்லு, உன்னுடைய ஓன் கம்பெனியில் நில்லு. நீ வேற ஏதாவது ஒரு சிஓவா நில்லு. மிகப்பெரிய விஷயங்களாக நிற்க வேண்டும் என்றால் அங்கிருந்து இங்க வருவதற்கான தொலைவு தூரம் வெறும் 30 அடிகள் கிடையாது என் குழந்தைய. அது மிக பலமானது. ஒரு 3 வருடத்திற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று திக்கித்து விடாமல் நிற்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும். நான் இப்படி தொடங்குறேன், ஒரு விஷயத்தை இப்படி தொடங்குறேன். நான் சொல்லுவது மதம் அல்ல, நான் சொல்லுவது ஆன்மீகம் அல்ல. ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன சயின்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்ளைடுங்கிறாங்க. அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ், அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு ஜுவாலஜி, அப்ளைடு பயோடெக்னாலஜி எல்லாம் அப்ளைடுங்கிறாங்க. இது நான் சொல்றது அப்ளைடு லிட்ரேச்சர். நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தோணுது, எனக்கு அது புரியுற வரைக்கும் நான் விடுறதில்லை. அது புரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய வெல்பீயிங்க்கு நான் அதை பயன்படுத்துறேன். என் முன்னால் நிற்கக்கூடிய குழந்தைகளுடைய வெல்பீயிங்காக நான் அதை கொடுக்குறேன்.
நான் ஒரு பாயிண்ட் இப்போ சொல்றேன், உனக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா என்று மட்டும் பார். பாயிண்ட் வந்துருச்சு. நான் ஒரு மொழி ஆசிரியை, நான் இலக்கிய ஆசிரியை கிடையாது. ஐ எம் லாங்குவேஜ் டீச்சர். எம்ஏ என்னுடைய லாங்குவேஜ். எனக்கு லிங்குவிஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, உருது, அரபி 5 லாங்குவேஜ் தெரியும். 5 லாங்குவேஜில் எனக்கு ஓரளவு பயிற்சி உண்டு. நான் லாங்குவேஜை ரொம்ப கவனமாக பார்க்குறவ. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையின் மீது கவனம் வைப்பவள் நான். இப்போ ஒருத்தன் கேட்குறான், சில பேர் உளருவாங்கங்க கோவத்தில், நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எங்க வந்து முழிக்க போற? அதை விட கொடுமையா இருக்கும், நான் செத்தாலும் வாசப்படி மிதிக்க மாட்டேன். அது இன்னும் கொடுமையானது. சொற்கள் சொற்கள் கவனம் என் குழந்தைகளை. சொற்கள் என்னுடைய டோன்ல கவனம் வையுங்கள், சொற்களில் கவனம் வையுங்கள். யார் எதை சொன்னாலும் உடனே சிரித்து கடந்து விடாதீர்கள். ஜஸ்ட் டிராவல் இன்டு தட் வேர்ட். கிளாஸ் நடக்குதா, ஜஸ்ட் டிராவல் இன்டு தட் வேர்ட். சப்ஜெக்ட் பிடிபட்டு போயிடும் உனக்கு. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் வேர்ட்ஸ். என்ன சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, எதுக்காக இதை சொல்றாங்க, கவனம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணியோ பண்ணிக்கோ. அந்த கவனம் இருக்கல, அது லேர்னிங், அது கற்றல், அதுக்குள்ள அதுக்கான ப்ராசஸ் அது பண்ணும். மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி, துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் பாரதி. ஆனா மனம் வெளுக்கும் சாம்பல் எது தெரியுமா? தூய இலக்கியமும் தூய இசையும் உங்கள் மனதை சுத்தப்படுத்துகின்ற சோப்பு. அவங்க மனசை கிளியர் பண்ணிட்டு போயிடும். நான் பாருங்க, இப்போ உங்களை மகிழ்ச்சி கொடுத்துற பாருங்க. லிங்குசாமி சார் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன், ட்ராவல் பண்ணுறக்கு ஒரு சூழல், பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறேன். அப்போ அவர் ஐயா சொன்னார், அம்மாடி நான் வந்து இன்னும் 2 நாளில் ஒரு காம்படிஷனுக்கான ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். என்ன காம்படிஷன் சார்? ஹைக்கூ. கேள்விப்பட்டிருக்கேன் சார். வந்துருச்சா? நான் சொன்னாருங்க மனுஷன், 8000 கவிதைகள் வந்திருக்குங்க அகில உலகத்திலேருந்து. 8000 கவிதைகள். அதில் 350 கவிதைகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 8000 கவிதையிலேருந்து 350, 350லேருந்து 50 புக்காக போட்டிருக்காங்க. புக்கு போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. கனிமொழி எம்பி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பெரிய ப்ரோக்ராம். நம்முடைய விவேகா சார் வராரு, எஸ் ராமகிருஷ்ணன் வராரு, எல்லாரும் வராங்க. நான் பேச்சு கேட்கறதுக்காக அவையில் உட்காந்துருக்கேன். என்னால் அன்றைக்கி போகவே முடியாதபடிக்கான அந்த அவையை நான் வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டேன். 5 மணிக்கு போகிறது, 5 மணிக்கு போக முடியல, 5:45க்கு போகிறேன். விவேகா சார் பேசிட்டு இருந்தார், அப்படின்னு போய் முன்னால் உட்காந்துட்டேன். அடாடா, வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை குழந்தைகளை நாம் ரொம்ப வீணாக்கிட்டு இருக்கோம்டப்பா. அந்த அழகிய அந்த மனதை இதமாக்குகின்ற அந்த விஷயங்களை விட்டுடாதீங்க. அதனால தான் இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் மன்றம் வைத்திருக்கிறார்கள். இந்த மனதை இலகுவாக்குறது ரொம்ப கடினமாக இருக்குது சூழல். போய் உட்கார்றேன், கவிதை புக்கு கையில் வருது. 8000 கவிதை, 350, 350லேருந்து 50, 50லேருந்து 3க்கு பிரைஸ். மொத்தம் 50க்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணி பிரைஸ் கொடுக்குறாங்க. முதல் பரிசு வாங்கின கவிதை ஹைக்கூ கவிதை தான், 3 வரி. முதல் பரிசு வாங்கின கவிதை கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய நினைவு நாளில் வெளியிடுறாங்க. கவிதை சொல்லட்டுமா? கவிதனுடைய புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கவிதனுடைய முதல் பரிசு பெற்ற முதல் வரியை தான் கவிதை புக்குக்கு பேரா வச்சிருக்காங்க. வாடியது கொக்கு, இது தலைப்பு. நட்டா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார், மலேசியால இருந்து. கவிதை சொல்ற மனசு இலகுவாவுதான் பாரு. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சந்தோஷமாயிட்டியா? சிலதுக்கு புரியலன்னா லைஃப்ல ஜாலியா இருக்க முடியாது குழந்தைகளை. இது சிலது இருக்குதுங்க. கவிதை சொல்லி முடிச்ச உடனே அது நீங்க வறுமை நிறம் சிவப்புல ஒரு காட்சி வரும். தேங்காய் சீனிவாசன் சாருக்கு முடி வெட்டிட்டு இருப்பாரு. இவர் நம்ம கமல்ஹாசன் சார் தான் அப்படியே சுத்திட்டே இருப்பாரு. அப்போல்லாம் இந்த தேங்காய் சீனிவாசன் கேட்பாரு. இந்த கவிதை சொல்லிட்டு சில பிள்ளைங்க உணர்ச்சியே வசப்படாம அப்படியே தேங்காய் சீனிவாசன் மாதிரியே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அவர் சொல்வார், தம்பி நீ என்ன ஜாதி அப்படி இருப்பாரு. உடனே கமல்ஹாசன் சாருக்கு கோவம் வந்துடும். பாரதியாருடைய புத்தகத்தை புரட்டியிருக்கும். வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்வது கண்டீர் அப்படின்ட்டு பின்னால கவிதை வாசிட்டே வருவாரா இவர்ல. சரி, சில பிள்ளைங்க வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சரி, அந்த லெவல்ல. 2வது கவிதை சொல்லட்டுமா? செகண்ட் பிரைஸ். அடே பல நாட்கள்ங்க மனசுக்குள்ள அப்படியே தங்க ஜரிகை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொள்கிறது நதி.
ஒரு மாதிரி. ஓ, ஒரு பொண்ணு சொல்றா, ஓ. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொள்கிறது நதி. மூணாவது பரிசு என்ன தெரியுமா? எனக்கு அவ்வளோ இனிப்பாய், நான் இப்போ இதை சொல்றேன் உங்களுக்கு, அவ்வளோ இனிப்பாயிருவீங்க. நீ பாருங்க. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு, சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். எனக்கு இந்த லைட்டர் ஃபீல் இருக்குல்ல, சோ லைட். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கும் கனிமொழி அக்காவுக்கும் ரொம்ப பிடித்த கவிதை, அவங்க அதை சொன்னாங்க, நான் ஒரு கவிதை சொன்னேன். அது 2 பேருக்கும் ரொம்ப பிடித்தமான கவிதை. இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கலை. அது இன்னும் அது எனக்கு பிடிச்சது இல்லை, புக்கில் இருக்கிற எனக்கு கவர்ந்த இன்னொரு கவிதை, என்னை போன்றவே நடித்து காட்டுகிறது என் நிழல். அது ரொம்ப பிடிச்சது. அப்புறமா எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். அது ஒரு கவிதை. அப்புறமா உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது தண்ணீர். உடைந்த பானைகளின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது தண்ணீர். அது ஒரு காட்சி. கனிமொழி எம்பி அவர்களுக்கு பிடித்த கவிதை. அவங்க சொன்னாங்க, நான் சிலிர்த்து போனேன். அதை முன்னால் உட்காந்துட்டு நான் ஐயோ அப்படின்ட்டேன். நான் பாருங்க, இலைகளெல்லாம் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். காட்சி வருதா? இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு மொட்டை மரமா நிக்குது, பௌர்ணமி நிலவு. கீழே இருந்ததை பார்க்குற, இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். அது அவங்களுக்கு பிடிச்ச கவிதை. எனக்கு ரொம்ப அப்படின்னு சொன்ன கவிதை, பனி படர்ந்த கண்ணாடி. காட்சிப்படுத்திக்கோ. பனி படர்ந்த கண்ணாடி, கண்களை வரைந்தேன், வழிந்தது கண்ணீர்.